குழந்தை எங்கே? இருட்டான அந்த இரவில் ஒரு கனமான அந்நிய குரல் என்னை பயத்தில் அப்படியே உறைய வைத்தது. நான் அப்போதுதான் மருத்துவமனையிலிருந்து திரும்பியிருந்தேன். ரஜத்தின் பரிசோதனை அறிக்கைகள் என் கையிலேயே இருந்தன. யார் நீ? என்ன சொல்கிறாய்? நான் நடுங்கிக் கொண்டே கேட்டேன். தெருவின் மூலையிலிருந்து ஒரு நிழல் உருவம் வெளியே வந்தது. அவர் ஒரு கருப்பு கோட் அணிந்திருந்தார். அவர் முகம் தொப்பியின் நிழலில் மறைந்திருந்தது. அனாதை இல்லத்திலிருந்து நீ கொண்டு வந்த அதே குழந்தைதான். அவன் எங்களுடையவன். உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அவன் என் மகன். பயத்தினால் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த மனிதன் என்னை நோக்கி வந்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி இருந்தது. அந்த குழந்தை சஞ்சயின் மரணத்திற்கான வாரண்ட். அவனுக்கு தாயாகி நீ உன்னுடைய மரணத்தையே அழைக்கிறாய். நீ அவனை எங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் நாங்கள் அவனை உன்னிடமிருந்து பறித்துச் செல்வோம். இந்த முறை சாட்சி சொல்ல யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். அவனுடைய கடைசி வார்த்தை என் நினைவிழக்க செய்ய போதுமானதாக இருந்தது. சஞ்சய். அவன் யாரைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தான்? இந்த அந்நியன் யார்? என் மகன் ரஜத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தெரிந்து கொள்ள நீங்கள் என் கண்ணீரால் எழுதப்பட்ட என் வாழ்க்கை பக்கங்களை படிக்க வேண்டும். என் பெயர் கீர்த்தி. என் அப்பா நான் சிறுவயதாக இருக்கும்போதே இவ்வுலகை விட்டு மறைந்துவிட்டார். நாங்கள் அக்கா தம்பி இருவர். நானும் என் தம்பி ராஜீவும். எங்கள் இருவரையும் என் தாய் தனியாகவே வளர்த்து ஆளாக்கினார். அப்பா விட்டுச் சென்ற ஒரு சிறிய வீடுதான் எங்களுக்கு ஒரே ஆதாரமாக இருந்தது. அம்மா பிறர் வீடுகளில் வேலை செய்தார். இரவில் தையல் மற்றும் எம்பிராய்டரி வேலைகளை செய்வார். எங்கள் இருவரையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே அவரின் ஒரே ஆசை. எங்களுக்காக அவர் தன் வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்தார். நான் என் தம்பியை விட மூத்தவள். ராஜீவ் அப்போதுதான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். அப்போது என் திருமணத்தைப் பற்றி அம்மா கவலைப்படத் தொடங்கினார். நான் பலரிடம் என் வரனைப் பற்றிச் சொல்லியிருந்தேன். வசதியான நல்ல குடும்பத்தில் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார். நான் அழகான படித்த மற்றும் குடும்பத்தை நிர்வகிக்கத் தெரிந்த ஒரு பெண்ணாக இருந்தேன். கீர்த்தி, உன் அதிர்ஷ்டம் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பார். நான் உயிரோடு இருக்கும்போதே உன் திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று அம்மா கூறுவார். பிறகு ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து எனக்கு வரன் வந்தது. அம்மாவுக்கு அந்த வரன் மிகவும் பிடித்திருந்தது. பையன் பெயர் உதய். அவன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்தான். அவர்களுக்கு சொந்தமாக பெரிய வீடு இருந்தது. அம்மா உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். எனக்கும் உதய் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு நான் ஒரு புதிய உலகத்திற்கு வந்தேன். உதய் உண்மையிலேயே மிகவும் அன்பான மற்றும் அக்கறையுள்ள கணவராக இருந்தார். அவர் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். அவரது வீட்டில் 2 அன்னிமார் ராணி மற்றும் கவிதா, அவரது தாய் மற்றும் ஒரு தங்கை மீது இருந்தனர். உதயின் அன்னிமார்கள் இருவருக்கும் என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் உதயின் மனைவி என்பதாலோ அல்லது அவர்களை விட அதிகம் படித்தவள் மற்றும் அழகாக இருந்ததாலோ இருக்கலாம். உதய் என்னை புகழும்போதெல்லாம் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியின்மை தெளிவாகத் தெரியும். கவிதா பார், இந்த புதுப்பெண் வந்ததிலிருந்து உதய் நம் கொழுந்தனாகவே இல்லை, தன் மனைவியின் அடிமையாகிவிட்டான் என்று ராணி அண்ணி ஒருநாள் சமையலறையில் சொன்னார். நான் இதையெல்லாம் கேட்டேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். உதய் எனக்கு ஆறுதல் கூறுவார். எல்லாம் மெதுவாக சரியாகிவிடும் கீர்த்தி, அவர்கள் பேச்சை கவனிக்காதே, அவர்கள் பழைய எண்ணம் கொண்டவர்கள், எனக்கு நீதான் மிகவும் ஸ்பெஷல் என்பார். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நான் எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். எதுவும் கிடைக்காத நிலையிலும் கடவுளுக்கு நன்றி கூறி என் வாழ்க்கையை கழித்து வந்தேன். எங்களுடையது கூட்டுக் குடும்பம். என் கணவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை தன் தாயிடம் கொடுத்துவிடுவார். ஏனெனில் வீட்டின் முழு அதிகாரமும் அவர் கையில்தான் இருந்தது. என் மாமியார் மிகவும் கண்டிப்பானவர். உடை, செருப்பு அல்லது எனது எந்த தேவைக்கும் எனக்கு பணம் கிடைக்காது. தேவைப்பட்டால் அவரிடம்தான் கேட்க வேண்டும். அம்மா, எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்று ஒருநாள் பயந்து கொண்டே கேட்டேன். அதற்கு அவர் உடனடியாக, பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது என்று பதிலளித்தார். கதையின் அடுத்த பகுதி தமிழில். உதயின் சம்பளம் வீட்டை நடத்துவதற்குத்தான். உன்னுடைய வீணான ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இவை அனைத்திற்கும் மத்தியிலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனென்றால் உதய் என்னை மிகவும் நேசித்தார். நான் படித்தவள் என்பதால் எனது சிறிய தேவைகளை நானே கவனித்துக் கொள்ள வீட்டிலேயே குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்தேன். இதற்கும் எனது அண்ணிமார் என்னை கிண்டல் செய்தார்கள். பார், எவ்வளவு பேராசை கொண்ட பெண் இவள், வந்தவுடனேயே சம்பாதிக்கத் தொடங்கிவிட்டாள் என்றார்கள். ஆனாலும் நான் ஒருபோதும் என் மாமியாரிடமோ அல்லது கணவரிடமோ புகார் செய்ததில்லை. என் கணவர் என்னை அன்புடன் பார்த்தார், என்னை நேசித்தார். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. முதல் வருடம் என் அண்ணிமார்கள் சைகையிலும் ரகசியமாகவும் மட்டுமே பேசிக்கொண்டார்கள். ஆனால் 2வது வருடம் தொடங்கியதும் அவர்களின் வார்த்தைகள் விஷமாக மாறத் தொடங்கின. ஒருநாள் முற்றத்தில் நின்று கொண்டு ராணி அண்ணி உரத்த குரலில் சொன்னார், உதயிடச் சொல், உன்னை ஏதாவது ஒரு நல்ல சாமியாரிடம் காட்டச் சொல்லு. டாக்டரால் ஒன்றும் நடக்கவில்லை என்றால் ஒருவேளை நாட்டு மருந்து வேலை செய்யலாம். கவிதா அண்ணியும் ஆமாம் என்று அவரோடு சேர்ந்து கொண்டார். ஆமாம், வம்சத்தை வளர்க்க வேண்டுமே.
வீட்டில் குழந்தைகள் இருந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும். அங்கே அமர்ந்து ஜபமாலை உருட்டிக் கொண்டிருந்த என் மாமியாரும் தன் மாலையை நிறுத்திவிட்டுச் சொன்னார், நீ சொல்வது சரிதான் மருமகளே. உதைக்கு எதைப் பற்றியும் கவலையில்லை. எப்போதும் தன் மனைவியின் பின்னாலேயே சுற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆணுக்கு தன் வம்சத்தைப் பற்றிய கவலை இருக்க வேண்டாமா? இவற்றைக் கேட்கும்போது என் இதயம் சுக்குநூறாக உடைந்து போகும். நான் படித்தவளாக இருந்தும் அவர்கள் முன் பேச முடியாமல் ஊமையாக நின்றேன். இரவில் நான் இதைப் பற்றி உதையிட பேசினேன். அம்மா மற்றும் அண்ணிமார் இன்றும் குழந்தைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தயக்கத்துடன் சொன்னேன். உதை எனக்கு ஆறுதல் கூறினார். அவர் இன்னும் என்னை நேசித்துக் கொண்டிருந்தார். கீர்த்தி, அவர்களின் பேச்சை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. நமது திருமணத்திற்கு எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. நீ கவலைப்படாதே. நாளை நாம் நகரத்தின் பெரிய மருத்துவரிடம் செல்வோம். அங்கே அவர்கள் ஏதாவது மருந்து கொடுப்பார்கள். கடவுளின் அருளால் விரைவில் நமக்கும் குழந்தை பிறக்கும் என்றார். அடுத்த நாள் உதை என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றார். மருத்துவர் என்னையும் உதையையும் முழுமையாக பரிசோதித்து சில சோதனைகளை எழுதி கொடுத்தார். உதை இதில் மிகவும் தீவிரமாக இருந்தார். வீட்டார்களின் வாயை விரைவில் அடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். 3 நாட்களுக்குப் பிறகு அறிக்கைகளை வாங்க சென்றபோது ஏதோ ஒரு தெரியாத பயத்தில் என் இதயம் வேகமாக துடித்தது. மருத்துவர் முதலில் உதையை உள்ளே அழைத்தார். 5 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார். கடவுளுக்கு நன்றி என்று என் காதில் சொன்னார். எனது அறிக்கைகள் மிகச் சரியாக இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார் என்றார். பிறகு மருத்துவர் என்னை மட்டும் தனியாக உள்ளே அழைத்தார். உட்கார் கீர்த்தி என்று மருத்துவர் தீவிரமாகச் சொன்னார். டாக்டர், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நான் நம்பிக்கையோடு கேட்டேன். பார் கீர்த்தி, நான் உன்னிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. உன் கணவர் உதை நன்றாக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை உன்னிடம்தான் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது என் தொண்டை சட்டென்று வறண்டு போனது. உன்னுடைய அறிக்கைகளின்படி உனக்கு தாயாகும் தகுதியே இல்லை. அந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை என் தலையில் விழுந்த ஒரு வெடிகுண்டு. இல்லை, இது நடக்க வாய்ப்பில்லை. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சோதியுங்கள். நிச்சயம் ஏதாவது தவறு நடந்திருக்கும் என்று நான் அழுதேன். கீர்த்தி, தைரியமாக இரு. நாங்கள் மீண்டும் சோதித்து பார்த்துவிட்டோம். ஆனால் இதுதான் உண்மை. உன்னால் ஒருபோதும் தாயாக முடியாது. நீ ஒரு மலடி என்றார் மருத்துவர் இதை என்னிடம் தனியாகச் சொன்னார். உதை இதைப் பற்றி அறியவில்லை. நான் ஒருபோதும் தாயாக முடியாது என்று உதைக்கு தெரிந்தால் அவர் என்னை விட்டுவிடுவாரோ என்று நான் பயந்தேன். அவருடைய அன்பும் துணையும் மட்டுமே எனக்கு ஒரே ஆதரவாக இருந்தது. என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல உணர்ந்தேன். நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு முடிவெடுத்தேன். வெளியே வந்தபோது எனக்காக காத்திருந்த உதை என்னை ஒருவித பதற்றத்துடன் பார்த்தார். டாக்டர் என்ன சொன்னார்? எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார். என் வாயிலிருந்து திடீரென்று ஒரு பொய் வந்தது. ஆமாம், என் அறிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்று மருத்துவர் கூறினார். கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது, அதனால் சில மருந்துகளை எழுதியிருக்கிறார். சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொய்யைச் சொன்னேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல வீட்டில் குழந்தையைப் பற்றிய கேள்விகள் அதிகரிக்கத் தொடங்கின. என் அண்ணிமார் வெளிப்படையாகவே நான் மலடி என்று கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். திருமணத்திற்குப் பிறகு 3 வருடங்கள் ஓடிவிட்டன. என் பொய் இனி நீண்ட காலம் நீடிக்க முடியாது. உதையின் நடத்தையிலும் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அந்த அன்பான கணவர் இப்போது எரிச்சலடையத் தொடங்கினார். கீர்த்தி என்று ஒரு இரவு அவர் என்னை பிடித்து உலுக்கினார். உண்மையில் என்னதான் பிரச்சனை? அண்ணிமார் சொல்வது சரிதானே, நமது திருமணத்திற்கு 3 வருடங்கள் ஆகிவிட்டன என்றார். ஆனால் உன்னால் இன்னும் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியவில்லை. உதை, இப்படி பேசாதீர்கள் என்று நான் கதறி அழுதேன். பின் நான் வேறு என்ன செய்வது? உன்னுடைய அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரியாக இருப்பதாகத்தானே சொன்னாய். பிறகு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை? அன்று நான் நிறைய அழுதுவிட்டுச் சொன்னேன். உதை, இதெல்லாம் கடவுளின் கையில் இருக்கிறது, இதில் என் தவறு ஏதுமில்லை. இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்து என்று அவர் கோபமாக கத்தினார். நீ என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த இரவிற்குப் பிறகு உதை என்னிடம் சரியாக பேசவே இல்லை. ஒரு நாள் என் மாமியார் நான் கேட்பதற்காகவே உரத்த குரலில் சொன்னார். உதை மகனே, இந்த பெண் உன்மீது ஏதோ மந்திரம் செய்துவிட்டாள். 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் இவள் மடி நிறையவில்லை, குழந்தை இல்லை. இந்த வம்சத்தில் வாரிசு இல்லை என்ற கிண்டலை இன்னும் எவ்வளவு காலம் நாம் கேட்பது? அம்மா, நான் என்ன செய்வது? அவளுடைய அறிக்கைகள் சரியாக இருப்பதாகத்தானே அவள் சொல்கிறாள் என்று உதை சோர்வான குரலில் சொன்னார். அறிக்கைகள் பொய்யாகவும் இருக்கலாம் அல்லவா என்று ராணி அண்ணி விஷத்தை கக்கினார். எல்லாம் சரியாக இருந்தால் ஏன் இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை? நீயே ஏன் நேராக சென்று அவளுடைய மருத்துவரிடம் பேசக்கூடாது? அல்லது அந்த அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு வேறு மருத்துவரிடம் காட்டக்கூடாதா? இந்த வார்த்தைகள் உதையின் மனதில் சந்தேக விதையை விதைக்க போதுமானதாக இருந்தன. அன்று முதல் அவர் என்னிடம் எனது மருத்துவக் கோப்பை, மெடிக்கல் ஃபைல் கேட்கத் தொடங்கினார். கீர்த்தி, உன்னுடைய அந்த ரிப்போர்ட் ஃபைல் எங்கே என்று ஒரு இரவு கேட்டார்.
அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று நான் பயத்துடன் சொன்னேன். எங்கே இருக்கிறது? என்னிடம் கொடு. நாளை என் நண்பன் ஒரு மருத்துவரிடம் அதை காட்ட விரும்புகிறேன். வேண்டாம் உதய், அதற்கு என்ன அவசியம்? நான் தான் சொன்னேனே எல்லாம் சரியாக இருக்கிறது என்று. கடவுள் நினைக்கும்போது குழந்தை பிறக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் பேச்சை தவிர்க்க முயன்றேன். எனக்கு உன்மேல் இப்போது நம்பிக்கை இல்லை கீர்த்தி. அவர் கண்களில் எனக்காக ஒருமுறை இருந்த அந்த அன்பு இப்போது இல்லை. அங்கு சந்தேகம் மட்டுமே இருந்தது. நான் அந்த ரகசியத்தை எவ்வளவு மறைக்க முயன்றேனோ அவ்வளவு தூரம் எங்கள் உறவு பலவீனமடைந்தது. நான் பொய் சொல்லி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை சொல்லவும் எனக்கு தைரியமில்லை. உதயை இழந்து விடுவேனோ என்ற பயம் எனக்கு இருந்தது. பிறகு ஒரு நாள் நான் எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்தது. மதியம் நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தேன். என் மாமியாரும் அண்ணிமாரும் முற்றத்தில் அமர்ந்து எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார்கள். உதய் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டார். அவருக்கு தலைவலிப்பதாகவும் ஓய்வெடுக்க அறைக்கு செல்வதாகவும் சொன்னார். உண்மையில் அவர் ஓய்வெடுக்க விரும்பவில்லை போலிருக்கிறது. அவர் இன்று எதையோ தேடத்தான் வந்திருந்தார். நான் சமையலறையிலிருந்து பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றபோது கதவு திறந்திருப்பதைக் கண்டேன். உதய் எனது அலமாரியின் லாக்கரில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். உதய், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? என் குரலைக் கேட்டு அவர் திடுக்கிட்டார். அவர் கையில் ஒரு நீல நிற கோப்பு ஃபைல் இருந்தது. அதில்தான் என் வாழ்க்கையின் கசப்பான உண்மை ஒளிந்திருந்தது. இது என்ன கீர்த்தி என்று அவர் கேட்ட குரலில் ஒரு அமைதி இருந்தது. ஆனால் அது புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி. இது எனது பட்டப்படிப்புச் சான்றிதழ்கள் என்று நான் மீண்டும் ஒரு பொய் சொன்னேன். அப்படியா என்று அவர் கோப்பை திறந்தார். அவர் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. அவர் ஒரு அறிக்கையை கவனமாக படித்தார். அவர் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் அந்த கோப்பை கையில் ஏந்தியபடி அறையை விட்டு வெளியே வந்தார். அம்மா, அண்ணி, எல்லோரும் இங்கே வாருங்கள். அவருடைய கர்ஜனையைக் கேட்டு அனைவரும் முற்றத்தில் கூடினார்கள். என்ன ஆச்சு உதய்? ஏன் கத்துகிறாய் என்று என் மாமியார் கேட்டார். உதய் அந்த அறிக்கைகளை என் முகத்தில் விசிறியடித்தார். கேளுங்கள், உங்கள் அருமை மருமகளிடம், இந்த பொய்யான பெண்ணிடம் இந்த கோப்பில் என்ன இருக்கிறது என்று. எல்லா தாள்களும் அறிக்கைகளும் தரையில் சிதறின. நானே சொல்கிறேன் என்று உதய் கத்தினார். இந்த காகிதங்களில் இவள் ஒரு மலடி என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. இந்த பெண்ணால் ஒருபோதும் தாயாக முடியாது. முற்றத்தில் ஒரு கணம் மயான அமைதி நிலவியது. உதய், நான் சொல்வதை கேளுங்கள் என்று அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தேன். நான் உங்களிடம் சொல்லத்தான் இருந்தேன். வாயை மூடு என்று அவர் கர்ஜித்தார். உன்னால் தாயாக முடியாது என்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயத்தை நீ என்னிடம் மறைத்திருக்கிறாய். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். கடவுளே, நான் அப்போதே சொன்னேனே என்று என் மாமியார் தன் மார்பில் கை வைத்தார். இந்த பாவி நம் வீட்டை அழித்துவிட்டாள். அண்ணிமாரும் இதை பயன்படுத்திக் கொண்டார்கள். பார்த்தாயா உதய், நாங்கள் அப்போதே சொன்னோமே, இவள் ஒரு தரித்திரம் பிடித்தவள். இவ்வளவு பெரிய பொய்யே. உதய், கடவுளுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்களை இழக்க விரும்பவில்லை என்று அவர் கால்களை பிடித்து அழுதேன். அன்பா என்று அவர் வெறுப்புடன் என் கைகளை உதறினார். இதுதான் அன்பா? நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய். ஒரு குழந்தை பிறக்கும் மகிழ்ச்சியிலிருந்து என்னை என்றென்றே பிரித்துவிட்டாய். இனி நீ என் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. அவரது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவர் எனது கையை பலமாக பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டின் தலைவாசல் வரை கொண்டு வந்தார். உதய், தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். நான் எங்கே போவேன்? நரகத்திற்குப் போ. உன்னைப் போன்ற மலடி பெண்ணை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? போய் உன் தம்பி வீட்டில் விழுந்துகிட. உன்னால் எனக்கு குழந்தை செல்வத்தை தர முடியாது. அவர் என்னை உந்தித் தள்ளி வீட்டிற்கு வெளியே துரத்திவிட்டு என் முகத்திற்கு நேரிலேயே கதவை சாத்தினார். விவாகரத்து பத்திரங்களை உன் தம்பி வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். அவரது அந்தச் சத்தம் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. நான் அங்கேயே வாசலுக்கு வெளியே விழுந்தேன். என்னிடமிருந்த அனைத்தும் பறிபோய்விட்டது. நான் உடைந்து சிதறி ஒரு நடமாடும் பிணத்தைப் போல சாலையில் விழுந்து கிடந்தேன். எந்த வாசலில் ஒரு காலத்தில் நான் மணப்பெண்ணாக வந்தேனோ அந்த வாசற்படியிலேயே நீண்ட நேரம் அழுது கொண்டு கிடந்தேன். ஆனால் இப்போது அந்த கதவு எனக்காக நிரந்தரமாக மூடப்பட்டுவிட்டது. எனக்கு தங்குவதற்கு இடம் ஏதுமில்லை. என் தாய் தந்தை ஏற்கனவே இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இப்போது ஒரே ஒரு உறவுதான் மிஞ்சியிருந்தது, என் தம்பி ராஜீவ். அதே தம்பிதான். அவனை நான் மிகுந்த பாசத்துடன் வளர்த்தேன். அம்மா இறந்த பிறகு நான் தான் அவனை பார்த்து கொண்டேன். அவனை என் தம்பியாக மட்டும் நினைக்காமல் என் சொந்தப் பிள்ளையாகவே கருதினேன். அவன் மேல் எனக்கு அவ்வளவு அன்பு இருந்தது. நான் தடுமாறிக்கொண்டே கண்ணீரை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து எழுந்தேன். நான் அணிந்திருந்த ஆடைகளைத் தவிர என்னிடம் வேறொன்றும் இல்லை. அழுது கொண்டே ராஜீவின் வீட்டிற்குச் சென்றேன். அவனுக்கு திருமணமாகி இன்னும் 6 மாதங்களே ஆகியிருந்தன. அவன் தன் மனைவி ரமாவுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தான். நான் கதவை தட்டியபோது ராஜீவ்தான் கதவை திறந்தான்.
என்னை இந்த நிலையில் கண்டு அவன் திகைத்துப் போனான். அக்கா அக்கா, இந்த நேரத்தில் நீங்களா? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் எதுவும் சொல்லாமல் அவனை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதேன். ராஜீவ், நான் பாழாகிவிட்டேன். உதய் என்ன செய்தார்? அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டார். விவாகரத்தா? ராஜீவ் சட்டென்று என்னை விலக்கினான். ஏன்? என்ன நடந்தது அக்கா? அப்போது உள்ளே இருந்து அவன் மனைவி ரமா வந்தாள். அவளது வயிறு சற்று தெரிந்திருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவளை பார்த்ததும் எரியும் என் இதயத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்பட்டது. ரமா, வாழ்த்துகள், நீ தாயாகப் போகிறாய் என்று அழுது கொண்டே சிரிக்க முயன்றேன். நன்றி அக்கா என்று அவளும் ஆச்சரியத்துடன் சொன்னாள். ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த நிலை? ராஜீவ் என் கைகளை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான். அக்கா, உதய் ஏன் இப்படிச் செய்தார் என்று சொல்லுங்கள். நான் அவர்களிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னேன். எப்படி என் ரிப்போர்ட்டுகள் மோசமாக வந்தன, எப்படி நான் உதயிடமிருந்து இந்த விஷயத்தை மறைத்தேன், இன்று உண்மை தெரிந்ததும் அவர் என்னை வீட்டிலிருந்து எப்படி துரத்தினார் என்பதையும் சொன்னேன். நான் ஒரு மலடி என்று சொல்லி அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டார் என்று கூறினேன். ராஜீவ் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபம் தெரிந்தது. ஆனால் அந்த கோபம் உதயின் மேலா அல்லது என் மேலா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரமாவின் முகம் கல்லாக மாறியது. அவள் அமைதியாக எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். அக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ராஜீவ் எனக்கு ஆறுதல் கூறினான். இதுவும் உங்கள் வீடுதான். நீங்கள் ஓய்விடுங்கள். நான் காலையில் உதயிட பேசுகிறேன். என் தம்பி என்னை கட்டிக்கொண்டு தன் வீட்டில் எனக்காக நிறைய இடம் இருப்பதாக சொல்கிறான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது வெறும் என் எண்ணமாக மட்டுமே இருந்தது. அம்மா இறந்த பிறகு அந்த தம்பி முன்பை போல இல்லை. நான் அங்கே ஒரு நாள் மட்டுமே தங்கியிருந்தேன். அந்த ஒரு நாளிலேயே ரமா என்னை தவிர்ப்பதை கவனித்தேன். அவள் என் அருகில் அமரக்கூட தயங்கினாள். இரவில் என் தம்பியும் அவனது மனைவியும் சண்டையிடுவதை கேட்டேன். ரமா, என்ன இப்படி பேசுகிறாய்? அவள் என் அக்கா என்று ராஜீவ் தாழ்ந்த குரலில் கோபத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான். அக்காவாக இருந்தால் என்ன? அவள் ஒரு தரித்திரம் பிடித்தவள் என்று ரமாவின் குரலில் வெறுப்பு இருந்தது. நீ கேட்கவில்லையா? அவள் ஒரு மலடி. இந்த காரணத்திற்காகத்தான் அவள் கணவன் அவளை விட்டுவிட்டான். நான் கர்ப்பமாக இருக்கிறேன். அவளுடைய நிழல் கூட என் மேல் படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நாளைக்கு ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஊர் உலகத்தைப் பற்றி கவலைப்படாதே என்று ராஜீவ் சொன்னான். என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. அவள் இந்த நிலையில் எங்கே போவாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் இங்கே இருந்தால் நான் என் குழந்தையை அழைத்துக் கொண்டு என் அம்மா வீட்டிற்குச் சென்று விடுவேன். அவளுடைய தரித்திரம் என் குழந்தையை பாதித்துவிட்டாள். இதை கேட்டதும் என் இதயம் நடுங்கியது. அடுத்த நாள் காலை ராஜீவ் என்னிடம் வந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அக்கா, பாருங்கள், இந்த வீடு என் உழைப்பால் உருவானது என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு நாம் இருந்த வீட்டைப் பற்றி உங்களுக்கு நன்றாகத் தெரியும். ராஜீவ், நீ என்ன சொல்ல வருகிறாய்? என் குரல் தழுதழுத்தது. அக்கா, ரமா கர்ப்பமாக இருக்கிறாள். நீங்கள் ஒரு மலடி. உங்கள் தரித்திரம் என் மனைவியை பாதித்துவிடும். நீங்கள் வேறு எங்காவது இடம் தேடிக்கொள்ளுங்கள். நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் என்மேல் உயிரையே வைத்திருந்த அதே தம்பி, அவனது உலகம் என்னிடம் தொடங்கி என்னிடமே முடிந்தது. நான் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்ட அதே தம்பி இன்று இப்படி பேசுகிறான். இன்று நான் அவன் மனைவிக்கு ஒரு துரதிர்ஷ்டமாக தெரிந்தேன். இதைக் கூறிக்கொண்டே அவன் என்னை வீட்டிலிருந்து துரத்தினான். ராஜீவ், என் குரல் மிகவும் சிரமப்பட்டுத்தான் வெளியே வந்தது. நீ என் தம்பி. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று உனக்கும் தோன்றுகிறதா? என் துரதிர்ஷ்டம் உன் மனைவியை பாதிக்குமா? ராஜீவ், என் தம்பி அப்பாவாகப் போகிறான் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்குத்தான் குழந்தை இல்லை, பரவாயில்லை. குறைந்தது என் பெற்றோர் வம்சமாவது வளருமே என்று நான் சந்தோஷப்பட்டேன். என் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. என் தம்பி என்னை புரிந்து கொள்வான் என்று நான் நினைத்தேன். ஆமாம் ஆமாம், உங்களைப் பற்றி எனக்கு தெரியும் என்று அவன் அலட்சியமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அக்கா, நீங்கள் விவாதிக்க வேண்டாம். உங்கள் மூட்டை முடிச்சுகளைக் கட்டிக்கொண்டு இங்கிருந்து கிளம்புங்கள். ஏனென்றால் உங்களை இனிமேல் என்னால் இங்கே சகித்துக் கொள்ள முடியாது. அவனது கடைசி வார்த்தை என் இதயத்தில் ஒரு அம்பைப் போல பாய்ந்தது. உங்களைப் போலவே நானும் குழந்தை இல்லாமல் இருக்க விரும்பவில்லை. அவன் படித்தவன், என் தம்பி, அவனுக்கும் இப்படி ஒரு எண்ணமா என்று நினைக்கும்போதே எனக்கு வருத்தமாக இருந்தது. யாருக்காக என் இளமையின் எத்தனையோ நாட்களை துன்பத்தில் கழித்தேனோ இன்று அவனே என்னை மலடி என்று ஏளனம் செய்கிறான். அவனிடம் நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அமைதியாக அங்கிருந்த என் சில துணிகளை ஒரு பையில் வைத்து பேக் செய்தேன். நான் அந்த பையை எடுத்துக்கொண்டு என் தம்பியின் வீட்டிலிருந்து சத்தமில்லாமல் வெளியே வந்தேன். அவன் என்னை தடுக்கக்கூட இல்லை. என் அண்ணியும் வெளியே வந்து பார்க்கவில்லை. நான் போவதற்காகவே அவர்கள் காத்திருந்தது போல் இருந்தது. இப்போது நான் வீதியில் இருந்தேன். என் கணவர் என்னை மலடி என்று சொல்லிவிட்டுச் சென்றுவிட்டார். என் தம்பி என்னை ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்து வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்.
இப்போது எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை. எங்கே போவேன்? யாரிடம் உதவி கேட்பேன்? என் சொந்தங்களே எனக்கு அந்நியமாகிவிட்டார்கள். பிறகு ஒரு பூங்காவில் உள்ள பெஞ்சில் அமர்ந்து மணிக்கணக்காக அழுதேன். இந்த உலகம் என்னை சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. ஒருவேளை நான்தான் இந்த உலகத்திற்கு ஒரு பாரமோ, ஒரு துரதிர்ஷ்டசாலி மலடிப்பெண். அன்றே நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் இந்த நகரத்தில் இருக்கப் போவதில்லை. என் உறவுகளிடமிருந்து வெகுதூரம் சென்று விடுவேன். என் துரதிர்ஷ்டம் அவர்களை எட்டாத இடத்திற்கு, என் முகத்தை அவர்கள் பார்க்க முடியாத இடத்திற்கு சென்று விடுவேன். அம்மா கொடுத்த சில தங்க வளையல்கள் என்னிடம் இருந்தன. அதை இக்கட்டான காலத்திற்காக பத்திரமாக வைத்திருந்தேன். அந்த வளையல்களை விற்றேன். அந்த பணத்தில் ஒரு பேருந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு வேறொரு நகரத்திற்குச் சென்றேன். அங்கே என்னை யாருக்கும் தெரியாது. புதிய நகரத்திற்கு வந்து நான் ஒரு சிறிய வேலையை தொடங்கினேன். நான் படித்தவள் என்பதால் ஒரு பள்ளியில் எழுத்தர் கிளர்க் வேலை கிடைத்தது. சம்பளம் மிகவும் குறைவு. அதனால் ஒரு விடுதியில் ஹாஸ்டல் தங்க முடிவு செய்தேன். ஒரு சிறிய அறையில் 6 பெண்களுடன் தங்கியிருந்தேன். வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. பகல் முழுவதும் வேலை, இரவில் விடுதியின் இரைச்சலில் தூங்க முயற்சிப்பேன். ஆனால் உடல் சோர்வை விட மனச்சோர்வு என்னை கொன்றது. இப்படியே எப்படி வாழ்க்கை கழியும் என்று யோசித்தேன். நான் யாருக்காக வாழ வேண்டும்? எனக்கு முன்னும் பின்னும் யாருமில்லை. நான் அடிக்கடி இரவில் மொட்டை மாடிக்குச் சென்று வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பேன். கடவுளை, என்னை ஏன் மலடியாக படைத்தாய்? அப்படி படைக்க வேண்டும் என்றால் என் உறவுகளையும் என்னிடமிருந்து பறித்திருக்கலாமே. இந்த தனிமையை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. விடுதியிலேயே எனக்கு ஒரு தோழி கிடைத்தாள். அவள் பெயர் சிம்ரன். அவளும் என்னைப் போலவே தனியாக இருந்தாள். ஒருநாள் நான் அழுவதை பார்த்துவிட்டாள். என்ன விஷயம்? நீ ஏன் எப்போதும் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நான் என் கதையை அவளிடம் சொன்னேன். அவள் மிகவும் இரக்கமுள்ள பெண். அவள் எனக்கு ஆறுதல் கூறினாள். கீர்த்தி, நடந்தது மிகவும் மோசமானது. ஆனால் பார், வாழ்க்கை ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. இது என்ன வாழ்க்கை சிம்ரன்? நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். ஏன் தனியாக இருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். நீ அனாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். இப்படி தனியாக வாழ்க்கை கழிக்க வேண்டாம். அவளது இந்த யோசனை என் இதயத்தை தொட்டது. சிம்ரனின் வார்த்தைகள் என் மனதில் பதிந்தன. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. ஒரு குழந்தை, எனக்கென்று ஒரு உறவு, அதை நான் என்னுடையது என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் வளர்த்து ஆளாக்கலாம், அதன் தாயாக இருக்கலாம். இந்த எண்ணமே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்தது. அடுத்த நாள் சிம்ரனின் உதவியுடன் நகரத்தின் மிகப்பெரிய அனாதை இல்லத்திற்குச் சென்றேன். அங்கிருந்த பொறுப்பாளர் மிகவும் கண்ணியமான ஒரு பெண்மணி. மகளே, உனக்கு இன்னும் வயதாகவில்லை என்று என் விவரங்களை பார்த்துச் சொன்னார். நீ விவாகரத்து பெற்றவள், தனியாக இருக்கிறாய். ஒரு குழந்தையின் பொறுப்பு என்பது மிகப்பெரியது. மேடம், எனக்கு நன்றாக தெரியும் என்று என் கண்ணீரை அடக்கிக் கொண்டு சொன்னேன். ஆனால் நான் வாழ்வதற்கு வேறு காரணமில்லை. நான் ஒரு மலடி, அதனால் என் கணவன் என்னை விட்டுவிட்டான். என் தம்பி என்னை ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறான். இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு ஆதரவு தேவை. நான் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள ஒரு உறவு வேண்டும். ஒருவேளை என் உண்மை நிலை அவர் இதயத்தை தொட்டிருக்கலாம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு சில நாட்கள் ஆகின. நான் என் விவரக்குறிப்பை பயோடேட்டா சமர்ப்பித்திருந்தேன். பிறகு ஒரு நாள் அனாதை இல்லத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் அங்கே ஓடினேன். இந்தா கீர்த்தி என்று அங்கிருந்த பொறுப்பாளர் புன்னகையுடன் கூறி ஒரு குழந்தையை என் மடியில் போட்டார். இவனுக்கு வெறும் 6 மாதம்தான் ஆகிறது. யாரோ இவனை தொட்டிலில் போட்டுச் சென்றிருக்கிறார்கள். அது 6 மாத கைக்குழந்தை. மிக அழகான சிவந்த நிறம் மற்றும் அடர்த்தியான இமைகள். அவனை பார்த்ததும் என் இதயத்தில் தாய்மை பொங்கியது. அவனை தூக்கியபோது உண்மையிலேயே அவன் என் சொந்த குழந்தை போல தோன்றியது. அவன் தன் குட்டி விரல்களால் என் விரலை பிடித்துக் கொண்டான். நான் அங்கேயே அழுதுவிட்டேன். இன்றிலிருந்து நீ என்னுடையவன் மட்டும்தான் என்று அவனை பாசத்துடன் சொன்னேன். இனி அவனுடன் என்னால் விடுதியில் தங்க முடியாது. என் வேலையில் சேர்த்திருந்த கொஞ்ச பணத்தை வைத்து ஒரு சிறிய பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்தேன். நான் அந்த குழந்தையை வளர்க்கத் தொடங்கினேன். அவனுக்கு ரஜத் என்று பெயர் வைத்தேன். எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனுக்கு இந்த பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசை இன்று நிறைவேறியது. ரஜத் என் இதயத்தின் நிம்மதியாக மாறினான். என்னால் இப்போது பள்ளி வேலைக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சிறு குழந்தையின் பொறுப்பு என்னிடம் இருந்தது. எனக்கு தையல் மற்றும் எம்ப்ராய்டரி வேலை நன்றாக தெரியும். அதனால் அந்த பகுதியிலேயே தையல் வேலையைத் தொடங்கி என் குழந்தையை வளர்க்கலானேன். நாட்கள் நகர்ந்தன. ரஜத் வளரத் தொடங்கினான். அவன் என்னை அவன் பெற்ற தாயாகவே கருதினான். அந்த பச்சை குழந்தைக்கு நான் வளர்ப்புத் தாய் என்பது தெரியாது. அவன் முதல் முறையாக என்னை அம்மா என்று அழைத்தபோது உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு கிடைத்தது போல இருந்தது. என் மகனுக்கு இப்போது 8 வயது. அவன் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினான். அவன் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான். நான் இரவு முழுவதும் விழித்திருந்து துணிகளை தைப்பேன். அவன் காலையில் எழுந்து என்னை கட்டிக்கொண்டு, அம்மா, நீங்கள் தூங்கவில்லையா
என்று கேட்பான். ஆமாம் கண்ணா, இந்த உடையை முடித்துவிட வேண்டும் என்று நான் சிரித்துக்கொண்டே சொல்வேன். அம்மா, நீங்கள்தான் உலகத்திலேயே சிறந்த அம்மா. இந்த வசனத்தை அவன் எங்கிருந்து கேட்டான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அதைச் சொல்லும்போது என் இதயத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பிறகு சில நாட்களுக்குப் பிறகு ரஜத் திடீரென்று நோய்வாய்ப்பட்டான். உடல்நலக் குறைவால் அவன் எரிச்சலடையத் தொடங்கினான். அவன் என்னை அவனிடமிருந்து நகரவிடவில்லை. அம்மா, என் அருகிலேயே இருங்கள் என்று பலவீனமான குரலில் சொல்வான். நீங்கள் அருகில் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும். என்னுடனேயே இருங்கள். நோய்வாய்ப்பட்ட என் மகனை விட்டு எங்கும் செல்ல என் மனம் விரும்பவில்லை. அவன் தூங்கும்போதெல்லாம் நான் எழுந்து சீக்கிரம் துணிகளை தைப்பேன். அந்த பகுதியில் இருந்த ஒரு மருத்துவரிடம் அவனை காட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவனது காய்ச்சல் குறையவே இல்லை. அவன் நாளுக்கு நாள் பலவீனமானான். இறுதியில் அந்த மருத்துவர் கைவிட்டுவிட்டார். சகோதரி, இவனை பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இது என் அறிவுக்கு எட்டவில்லை. இன்னும் சில சோதனைகள் செய்ய வேண்டும். அங்கே சென்று சிகிச்சை பெறுங்கள். இதை கேட்டதும் என் காலடியில் தரை நழுவுவது போல இருந்தது. மருத்துவரின் வார்த்தைகள் என் இதயத்தில் மிச்சமிருந்த நம்பிக்கையையும் உடைத்துவிட்டன. பெரிய மருத்துவமனை செலவுக்கு நான் எங்கே போவேன்? அவனுக்கு சிகிச்சை அளிக்கக்கூட என்னிடம் போதுமான பணமில்லை. ஆனால் நான் தைரியத்தை இழக்கவில்லை. என் தையல் இயந்திரத்தை விற்றேன். என்னிடம் இருந்த சில நகைகளையும் விற்றேன். கிடைத்த பணத்தை சேர்த்துக்கொண்டு என் நோய்வாய்ப்பட்ட மகனை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குச் சென்றேன். அது ஒரு தனியார் மருத்துவமனை. அதன் கட்டிடம் என் தகுதியை விட பெரியதாக இருந்தது. உள்ளே இருந்த சூழலை பார்த்தே என் இதயம் நடுங்கியது. நான் பயந்து கொண்டே வரவேற்பறையில் சொன்னேன், என் குழந்தையை மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அவனுக்கு காய்ச்சல் குறையவே இல்லை. டாக்டர் விவனிடம் காட்டுங்கள். அவர் கட்டணம் 8000 ரூபாய் என்றார்கள். 8000 ரூபாய். இதை கேட்டதும் என் கை கால்கள் குளிர்ந்து போயின. ஆமாம், அதன் பிறகு உள்நோயாளி அனுமதி மற்றும் சோதனை கட்டணம் தனியாக இருக்கும். குறைந்தது 15,000 ரூபாய் டெபாசிட் செய்யுங்கள். என்னிடம் மொத்தம் 10,000 ரூபாய்தான் இருந்தது. என் மொத்த பணமும் மருத்துவர் கட்டணத்திற்கே சரியாக இருந்தது. சகோதரி, என்னிடம் அவ்வளவு பணமில்லை. என் மகன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினேன். பாருங்கள் அம்மா, இது தனியார் மருத்துவமனை, தர்மஸ்தாபனம் அல்ல. பணம் இல்லையென்றால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அவர் அலட்சியமாகச் சொன்னார். நான் என்ன செய்வேன்? சிகிச்சை நீண்ட காலம் செல்லும் என்பதால் அவனை அனுமதிப்பது அவசியம் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார். என் குழந்தையை அனுமதித்து சிகிச்சை அளிக்க பணமில்லாமல் நான் மிகவும் தவித்தேன். இறுதியில் நான் என் மகனை அழைத்துக் கொண்டு மீண்டும் என் ஒற்றையறை வீட்டிற்கு வந்தேன். நான் ரஜத்தை படுக்கையில் கிடத்திவிட்டு தரையில் அமர்ந்து கதறி அழுதேன். ஒரு பயம், ஒரு நடுக்கம் என்னுள் இருந்தது. இந்த குழந்தை என்னிடமிருந்து பறிக்கப்பட்டால் நான் என்ன செய்வேன்? நான் யாருடைய ஆதரவில் வாழ்வேன்? இல்லை என்று எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். அவன் எங்கும் போகமாட்டான். என்னை விட்டு எங்கும் செல்லமாட்டான். இவன் என் உயிர். இவனுடனேயே நான் செத்துப்போவேன். இதையே நினைத்துக்கொண்டு அவனை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். என் நோய்வாய்ப்பட்ட குழந்தை வலியால் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். அவன் காய்ச்சலில் மயங்கிய நிலையில் கிடந்தான். திடீரென்று அவன் கண்களைத் திறந்தான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. சொல் என் கண்ணே, என் உயிரே. அம்மா, என் அப்பா எங்கே? அவனுடைய இந்த திடீர் கேள்வியால் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. நான் அவனுக்கு என்ன பதில் சொல்வேன்? அப்போது அவனே சொன்னான், எனக்கு தெரியும் அம்மா, என் அப்பா கடவுளிடம் இருக்கிறார் அல்லவா? என் நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய அப்பாவும் கடவுளிடம் சென்றுவிட்டார். அதனால்தான் என் சிகிச்சைக்கு நம்மிடம் பணமில்லையோ? அப்படித்தானே அம்மா? அவன் வலியால் துடித்தவாறே பேசினான். பிறகு அவன் தன் பிஞ்சு கைகளை உயர்த்தி அழுதுகொண்டே சொன்னான், கடவுளே, என் அப்பாவை அனுப்பி வையுங்கள். எனக்கு அவர் தேவை. அவனுடைய இந்த வார்த்தைகள் என் இதயத்தை அறுத்தன. ஆனால் அவனுடைய பிரார்த்தனை ஒருபோதும் நிறைவேறாது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவனுக்கு தகப்பனே இல்லை. அவன் ஒரு அனாதை. அந்த பச்சை குழந்தை தன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அழுது அழுது கடவுளிடம் வேண்டினான். கடவுளே, என் அப்பாவை அனுப்பிவிடுங்கள். எனக்கும் என் அம்மாவிற்கும் என் அப்பா தேவை. நான் அமைதியாக அவன் அருகில் படுத்து அவன் முடியை கூதிக் கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்தது. எனக்கு ஒரு ஆதரவு இருந்திருக்கக்கூடாதா? எங்கிருந்தாவது என் மகனின் சிகிச்சைக்கு பணம் வந்திருக்கக்கூடாதா? நான் அவனுக்கு சிகிச்சை அளித்திருப்பேனே. என்னை மன்னித்துவிடு என் மகனே, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இல்லை. இதையே கூறி அவனை அணைத்துக் கொண்டேன். நள்ளிரவு நேரம். என் குழந்தை வலியால் முனகிக் கொண்டிருந்தான். தூக்கம் என் கண்களைத் தொடவே இல்லை. குழந்தையின் நோயை விட நான் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் எழுந்து அமர்ந்தேன் குழந்தை துடிப்பதை பார்த்து. என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணம் வந்தது, விடிந்ததும் யாரிடமாவது உதவி கேட்பேன். என் குழந்தைக்காக நான் பிச்சை கூட எடுப்பேன். பிறகு அவனுக்கு சிகிச்சை அளிப்பேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே என் உணர்வுகள் அடங்கின. திடீரென்று சமையலறையின் ஜன்னல் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது.
நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் ஜன்னல் வழியாக ஒரு காயமடைந்த மனிதன் வீட்டிற்குள் குதித்தான். யார் அது? இங்கே யார்? நான் கத்தினேன். என் மகன் பயத்தில் என் மடியில் ஒண்டிக்கொண்டு மெதுவாக முனகத் தொடங்கினான். அந்த காயமடைந்த மனிதன் எங்களை நோக்கி வந்தான். அவன் பார்க்க ஒரு செல்வந்தனைப் போல இருந்தான். அவன் ஒரு விலை உயர்ந்த கோட் அணிந்திருந்தான். அது ஒரு பக்கம் கிழிந்து இரத்தத்தால் நனைந்திருந்தது. அவன் தன் வயிற்றை பிடித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் என்னை நோக்கி வந்ததும் நான் ஒரு ஓரமாக சுருங்கி அமர்ந்து ரஜத்தை எனக்கு பின்னால் மறைத்துக் கொண்டேன். வெளியே போ, இல்லையென்றால் சத்தம் போடுவேன் என்று நான் மெதுவான குரலில் எச்சரித்தேன். அந்த மனிதன் சுவரை பிடித்தபடி நின்றான். அவனது மூச்சு இரைத்தது. பயப்படாதே என்று அவன் வலியால் துடித்தவாறே சொன்னான். நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய்? இங்கிருந்து போ. என் பின்னால் மறைந்திருந்த காய்ச்சலில் குதித்துக் கொண்டிருந்த ரஜத் மீது அவன் பார்வை விழுந்தது. அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. நீ சொன்னது சரிதான் என்று ரஜத்தை பார்த்தவாறே சொன்னான். இவனுக்கு என் தேவை இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய்? யார் நீ? நான் கோபமாக கத்தினேன். அந்த காயமடைந்த மனிதன் என்னை பார்த்து புன்னகைத்தான். நான் இந்த துரதிர்ஷ்டசாலியின் தந்தை. இதை சொன்னதும் அவனது கை கால்கள் திடீரென்று நடுங்கின. நீ என்ன சொல்கிறாய்? நான் ரஜத்தை இன்னும் பலமாக என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். பார், நான் ஒரு தனிப்பெண் என்று என்னை பலவீனமானவள் என்று நினைக்காதே. இங்கிருந்து போ. இவனுக்கு தந்தை என்று எவருமில்லை. என் குரல் நடுங்கியது. நான் இவனை அனாதை இல்லத்திலிருந்துதான் எடுத்து வந்தேன். நான் அதிர்ச்சியில் இருந்தேன். அவன் வலியால் முனகிக் கொண்டே சுவரின் ஆதரவுடன் தரையில் அமர்ந்தான். என் பெயர் சஞ்சய். நான் தான் இவனை அனாதை இல்லத்தில் விட்டுச் சென்றேன். ஏன்? நான் கோபத்தில் கத்தினேன். நீ பொய் சொல்கிறாய். எந்த தந்தையும் தன் குழந்தைக்கு இப்படி செய்ய மாட்டான். நீ பார்க்க இவ்வளவு பெரிய பணக்காரனைப் போல் இருக்கிறாய். பிறகு ஏன் உன் ஈரக்குலையை அனாதை இல்லத்தில் வீசினாய்? அவன் தன் காயத்தின் மீது கை வைத்தபடி ஒரு கசப்பான புன்னகையுடன் என்னை பார்த்தான். ஆமாம், நான் மிகப்பெரிய பணக்காரன். பல தொழிற்சாலைகளுக்குச் சொந்தக்காரன். என்னுடைய இந்த சொத்துதான் எனக்கும் என் குழந்தைக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தியது. என்ன சொல்கிறாய்? தெளிவாகச் சொல். இரட்டை மேற்கோள்குறி. அவர் ஒரு நீண்ட மூச்சு விட்டார். என் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அஜய் மற்றும் கபீர் எனது சொத்துக்களை கைப்பற்ற விரும்புகிறார்கள். என் மனைவி ஷிவானி கர்ப்பமாக இருந்தபோதே அவர்கள் என் மனைவியின் உயிரை பறிக்கத் துணிந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. உங்கள் மனைவியின் உயிரா? என் குரலில் அதிர்ச்சி இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. என் தந்தை தனது உயிலில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் எனக்கு பிறக்கப் போகும் வாரிசின் பெயரில் எழுதியிருந்தார். என் ஒன்றுவிட்ட சகோதரர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் வாரிசு பிறக்கக்கூடாது என்பதற்காக என் மனைவியையே கொல்ல விரும்பினார்கள். அன்று என் மனைவி. அவர் குரல் தொண்டையிலேயே நின்றது. அது வெறும் விபத்து அல்ல. அது ஒரு கொலை. விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. என் மனைவி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். என் குழந்தை அந்த விபத்தில் உயிர் பிழைத்தது. ஆனால் என் மனைவி வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றுப்போனார். கடவுளே! என் வாயிலிருந்து தன்னிச்சையாக வந்தது. இதைக் கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். கீர்த்தி, அவர் என் பெயரைச் சொன்னார். அவருக்கு என்னை ஏற்கனவே தெரிந்திருந்தது போல. ஆனால் அந்த நேரத்தில் என் குழந்தையின் உயிரை எப்படி பாதுகாப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் என் குழந்தையை உயிரோடு விடமாட்டார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அதனால்தான் என் மனைவியின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பே என் மகனை ஒரு அனாதை இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் விட்டுச் சென்றேன். என் குழந்தை தப்பித்தது. அதுவும் ஒரு ஆண் குழந்தை என்பது எவருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன். இதைக் கேட்டு நான் திகைத்து நின்றேன். இதுதான் ரஜத்தின் கதையா? பிறகு என்ன நடந்தது? நீங்கள் ஏன் அவனை மீண்டும் அழைத்து செல்லவில்லை என்று கேட்டேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் மிகவும் நிர்கதியாக இருந்தேன். எல்லா சொத்துக்களையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு என் மகனை என்னுடன் அழைத்துச் செல்லலாம் என்று ஒருமுறை முடிவு செய்தேன். ஆனால் என் தந்தையின் உழைப்பை, என் உரிமையை இப்படி ஒருவரிடம் விட்டுக் கொடுப்பது பாவம் என்று நினைத்தேன். என் மகனுக்கு 10 வயதாகும்போது இந்தச் சொத்து சட்டப்பூர்வமாக தானாகவே அவன் பெயருக்கு வந்துவிடும். அதன் பிறகு எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனால் ரஜத் என்னிடம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? உண்மையில் ஒரு பெண் என் குழந்தையை தத்தெடுத்தார் என்று எனக்கு தெரிந்தது. அதன் பிறகு நான் உன்னை கண்காணிக்கத் தொடங்கினேன். கீர்த்தி, நான் உன்னை அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நீ என் குழந்தையை எவ்வளவு அக்கறையுடன் கவனித்துக் கொண்டாய். நீ அவனை வளர்த்த விதம். நீ ஏழ்மையில் இருந்தாய் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவனை ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தாய். உன் நிம்மதியில் எந்த தொந்தரவையும் கொடுக்க நான் விரும்பவில்லை. உனக்கு உதவி செய்தால் என் எதிரிகளுக்கு சந்தேகம் வந்துவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் என்னால் உனக்கு உதவவும் முடியவில்லை. நீ ஒரு சிறந்த அம்மாவாக நிரூபித்துவிட்டாய். இந்த நேரத்தில் என் குழந்தை ரஜத் ஒருவேளை எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தானோ என்னவோ, காய்ச்சல் நிலையில் திடீரென்று எங்கள் இருவரையும் பார்த்தான். அவன் பார்வை காயமடைந்த சஞ்சய் மீது விழுந்தது. அம்மா, அவன் பலவீனமான குரலில் என் கையை பிடித்துச் சொன்னான்.
பாருங்கள், என் அப்பா வந்துவிட்டார் அல்லவா? இதை கேட்டதும் சஞ்சயின் பொறுமை உடைந்தது. அவர் தன் காயத்தை பொருட்படுத்தாமல் முன்னே வந்து என் ரஜத்தை அணைத்துக் கொண்டார். ஆமாம் மகனே என்று கூறி அவர் விம்மி விம்மி அழத் தொடங்கினார். நான் வந்துவிட்டேன். உன் அப்பா வந்துவிட்டார். இனி என் மகன் எந்த துன்பத்திலும் இருக்க மாட்டான். அவர் ரஜத்தின் நெற்றியில் முத்தமிட்டார். பிறகு அவர் என்னை பார்த்தார். கீர்த்தி, இன்னும் 2 வருடங்கள் மட்டும் 2 வருடங்கள் மட்டும் இவனை நீ பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள்... நான் அவருடைய ஆழமான காயத்தை சுட்டிக்காட்டினேன். உங்களுக்கு எப்படி அடிபட்டது? அதே ஆட்கள்தான் என்று அவர் வெறுப்புடன் சொன்னார். அவர்கள் என் உயிரை பறிக்க முயன்றார்கள். நான் தட்டுத்தடுமாறி என் உயிரை காத்துக்கொண்டு நேராக இங்கே வந்தேன். இந்த உயிலை வில் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக. அவர் தன் பையிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். இந்த உயிலை பத்திரமாக வைத்துக்கொள். ஒருவேளை நான் எதிரிகளின் கையில் கொல்லப்பட்டாலும் அந்தச் சொத்து என் மகனின் பெயரிலேயே இருக்கும். பிறகு அவர் மற்றொரு உரையை என்னிடம் நீட்டினார். அது பணத்தால் நிறைந்திருந்தது. இதை வைத்துக்கொள். உனக்காகவும் என் மகனுக்காகவும் இதை வைத்துக்கொள். நாளையே இவனை பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல். அவர் மீண்டும் ஒரு முறை ரஜத்தை அன்புடன் தடவிக் கொடுத்துவிட்டு கதவை நோக்கிச் சென்றார். நில்லுங்கள். நீங்கள் போகிறீர்களா என்று கேட்டேன். ஆமாம், நான் இங்கே தங்குவது உங்கள் இருவருக்கும் ஆபத்தானது என்று கூறிவிட்டு நான் எதையேனும் சொல்வதற்குள் அவர் இரவு இருளில் திடீரென மறைந்துவிட்டார். அடுத்த நாள் காலையிலேயே என் மகனை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையை தொடங்கினேன். சஞ்சய் கொடுத்த பணத்தைக் கொண்டு ரஜத்திற்கு மிகச் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சில நாட்களில் அவன் முழுமையாக குணமடைந்து ஆரோக்கியமானான். ஆனால் இப்போது என் மனதில் ஒரு புதிய பயம் குடிகொண்டது. சஞ்சயைப் பற்றிய பயம் மற்றும் அவரது எதிரிகளைப் பற்றிய பயம். அவர் என்னிடம் கொடுத்த அந்த உயிலை என் உயிரை விட மேலாக பாதுகாத்து வைத்திருந்தேன். எனக்கு ரஜத்தின் எதிர்காலத்தைப் பற்றி கவலையாக இருந்தது. என் மகன் ஆரோக்கியமடைந்த பிறகு என்னிடம் அடிக்கடி ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பான். அம்மா, என் அப்பா மீண்டும் எப்போது வருவார்? வருவார் மகனே என்று நான் அவருக்கு ஆறுதல் கூறுவேன். அவர் மிக முக்கியமான வேலை விஷயமாக சென்றிருக்கிறார். விரைவில் திரும்புவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அம்மா, அப்பா மிகவும் நல்லவரல்லவா? எனக்காக அவர் எவ்வளவு பணம் கொடுத்துவிட்டுச் சென்றார் என்று அவன் வெகுளித்தனமாகச் சொல்லும்போது நான் புன்னகையோடு அமைதியாக இருப்பேன். அந்த பணத்தை அவனது தந்தை தன் உயிரை பணயம் வைத்து அவனுக்கு கொடுத்தார் என்பதை அந்தச் சிறுவனிடம் நான் எப்படிச் சொல்வேன்? சில வாரங்கள் கடந்தன. சஞ்சய் கொடுத்த பணத்திலிருந்து நான் ஒரு புதிய தையல் இயந்திரத்தை வாங்கினேன். என் வேலையை மீண்டும் தொடங்கினேன். ரஜத்தின் தந்தையின் சொத்திலிருந்து ஒரு பைசா கூட எனக்காகச் செலவழிக்கப்படக்கூடாது என்று நான் விரும்பினேன். என் மகனை நானே சிறந்த முறையில் வளர்க்க விரும்பினேன். பிறகு ஒரு நாள் நான் தையல் வேலை செய்து கொண்டிருந்தபோது ரஜத் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். எங்களது சிறிய பகுதியின் குறுகிய தெருவில் ஒரு கார் வந்து நின்றது. அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு மின்னும் கருப்பு நிற மெர்சிடீஸ் கார். என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. நான் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே ரஜத் கத்திக்கொண்டே உள்ளே வந்தான். அம்மா, அம்மா, அதோ அப்பா. அப்பா வந்துவிட்டார். நான் ஓடிச் சென்று வாசலில் நின்றேன். அதே மனிதர்தான் சஞ்சய். ஆனால் இந்த முறை அவர் காயமடையவில்லை. அவர் சோகமாகவும் இல்லை. அவர் ஒரு விலை உயர்ந்த நீல நிற கோட் அணிந்திருந்தார். அவர் முழு ஆரோக்கியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்பட்டார். அவர் உண்மையிலேயே நகரத்தின் ஒரு பெரிய தொழிலதிபரைப் போலவே இருந்தார். ரஜத்தை பார்த்ததும் அவர் தன் கைகளை விரித்தார். ரஜத், என் மகனே. ரஜத் ஓடிச் சென்று அவர் மடியில் தஞ்சம் புகுந்தான். சஞ்சய் அவனை தூக்கி முத்தமிட்டார். அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று நான் தயக்கத்துடன் கேட்டேன். சஞ்சய் ரஜத்தை மடியில் வைத்தவாறே என்னை பார்த்தார். நான் நன்றாக இருக்கிறேன் கீர்த்தி, அதற்கு நீங்கள்தான் காரணம். உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் என் மகனை காப்பாற்றிவிட்டீர்கள். உள்ளே வாருங்கள் என்று நான் வழிவிட்டேன். அவர் எங்களது சிறிய அறைக்குள் நுழைந்தார். அவரது வருகையினால் அந்த அறை இன்னும் சிறியதாக தெரிந்தது. அவர் அறையின் மோசமான நிலையை பார்த்தார். பிறகு ரஜத்தும் நானும் வசித்த இடத்தை நோட்டமிட்டார். என்னை மன்னித்துவிடு கீர்த்தி என்று ரஜத்தை கீழே இறக்கிவிட்டுச் சொன்னார். உங்களை இந்த நிலையில் இருக்க வைத்ததற்கு வேண்டாம் என்று நான் வேகமாகச் சொன்னேன். உங்கள் எதிரிகள், அவர்கள் என்ன ஆனார்கள்? சஞ்சயின் முகம் கடுமையானது. அஜய் மற்றும் கபீர் என் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அவர்கள் இப்போது தங்கள் வினைக்கான பலனை அடைந்துவிட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர்கள் இப்போது கம்பிக்குப் பின்னால் சிறையில் இருக்கிறார்கள். அன்று இரவு நான் காயமடைந்து உங்களிடம் வந்த பிறகு நான் தைரியத்தை இழக்கவில்லை. அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்தேன். அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்க அவை போதுமானதாக இருந்தன. நான் உங்களிடம் கொடுத்த அந்த உயில் உண்மையானது. அதன் நகல்களை நான் ஏற்கனவே என் வழக்கறிஞரிடம் கொடுத்திருந்தேன்.
அந்த துரோகிகள் என்னை அழிக்க முழு முயற்சி செய்தார்கள். ஆனால் என் மகனுக்காக கடவுள் என்னை காப்பாற்றினார். இப்போது சட்டம் தன் வேலையை செய்துவிட்டது. என் மகனின் சொத்தும் அவனது வாழ்க்கையும் இப்போது பாதுகாப்பாக உள்ளன. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். கடவுளுக்கு நன்றி. சஞ்சய் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் என்னை தீவிரமாக பார்த்தார். கீர்த்தி, நான் இன்று உங்களுக்கு நன்றி சொல்லவும் என் மகனை அழைத்துச் செல்லவும் வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் என் காலடியில் தரை நழுவுவது போல இருந்தது. ரஜத்தை அழைத்துச் செல்லவா? என்ன சொல்கிறீர்கள்? என் குரல் நடுங்கியது. அவனை இந்த ஏழ்மையிலிருந்து மீட்டு என் பங்களாவிற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அவனுக்கு உரிமையான அந்த வாழ்க்கையை நான் அவனுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமாம் என்று நான் என் கண்ணீரை அடக்கிக் கொண்டு சொன்னேன். அவன் அதற்கு தகுதியானவன்தான். அவன் உங்கள் மகன். நீங்கள் அவனை அழைத்துச் செல்லலாம். என் இதயம் உடைந்து போகப் போகும் தருணத்தில் எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ரஜத் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டான். இல்லை, நான் என் அம்மா இல்லாமல் எங்கும் வரமாட்டேன். அப்பா, நீங்களும் எங்களுடன் இங்கேயே இருங்கள். சஞ்சய் தன் மகனின் பேச்சை கேட்டு புன்னகைத்தார். நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் கீர்த்தி. ரஜத்தை அவனது அம்மாவிடமிருந்து பிரிக்க நான் விரும்பவில்லை. அவன் நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டான். உண்மையைச் சொன்னால் நீங்கள்தான் அவனுக்கு தாயாக இருந்து வளர்த்தீர்கள். அவன் உங்களை விட்டு பிரிவதை நான் விரும்பவில்லை. அவர் ஒரு கணம் நிறுத்தினார். பிறகு சொன்னார், அதனால் கீர்த்தி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதிர்ச்சியில் அவரை பார்த்தேன். திருமணமா? என்னிடம்? சஞ்சய் சார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் எங்கே, நான் எங்கே? கீர்த்தி, என் மகனுக்கு ஒரு குடும்பம் தேவை. இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது என் வாழ்க்கையின் அந்த உண்மை. இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம். நான் உடனடியாகச் சொன்னேன், சஞ்சய் சார், என்னால் உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நான் ஒரு மலடி. என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரணத்தினால்தான் என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்தார். என்னால் உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் நான் அப்படியே தரையில் விழுந்து விடுவேன் என்று தோன்றியது. ஆனால் சஞ்சய் என்னை ஆச்சரியப்படுத்தினார். அவர் புன்னகைத்தார். அதனால் என்ன என்று அமைதியாக கேட்டார். நீங்கள் சரியாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். நான் ஒரு மலடி என்று சொன்னேன். நானும் தான் சொன்னேன். அதில் எந்த குறையும் இல்லை என்று அவர் மென்மையாக பதிலளித்தார். அவரது குரலில் இருந்த உண்மை என் இதயத்தை கரைத்தது. கீர்த்தி, எனக்கு ரஜத் என்ற ஒரு மகன் இருக்கிறான். இவன்தான் என் சொத்தின் வாரிசு. இவன்தான் என் எல்லாமே. எனக்கு வேறு குழந்தைகள் வேண்டும் என்ற ஆசை இல்லை. எனக்கு என் மகனின் மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும். அவனது மகிழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கிறது. அவர் முன்னே வந்து என் கையை பிடிக்க முயன்று பின் நிறுத்திக் கொண்டார். கீர்த்தி, பெற்றெடுப்பவள் மட்டுமே தாய் அல்ல. வளர்ப்பவள்தான் உண்மையான தாய். நீங்கள் சரியான முறையில் ஒரு தாயாக வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்கள். என் மகனை அவனது உண்மையான தாயிடமிருந்து என்னால் பிரிக்க முடியாது. என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? ரஜத் மகிழ்ச்சியில் கத்திக்கொண்டு என் கையை பிடித்துக் கொண்டான். அம்மா, தயவு செய்து சரி என்று சொல்லுங்கள். நான் அழுது கொண்டே தலையசைத்தேன். அந்த மனிதர் என்னை மணந்து கொண்டார். என்னையும் என் மகனையும் தனது பிரம்மாண்டமான பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். சஞ்சயுடனான என் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. திருமணத்தின்போது நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். அவை மகிழ்ச்சி கண்ணீர். உதய் அல்லது ராஜீவ், அதாவது என் கணவர் மற்றும் என் தம்பியால் எனக்கு ஒருபோதும் தர முடியாத மகிழ்ச்சி அது. நான் கனவில் கூட நினைக்காத ஒரு அந்தஸ்தை சஞ்சய் எனக்கு கொடுத்தார். நான் ரஜத்தின் கையை பிடித்துக்கொண்டு சஞ்சயின் பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் நுழைந்தபோது மிகவும் பயந்தேன். அது ஒரு அரண்மனை போல இருந்தது. இதுவரை ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் வசித்த நான் இவ்வளவு பெரிய வீட்டிற்கு தலைவியாகப் போகிறேன். கீர்த்தி, சஞ்சய் என் அருகில் வந்து சொன்னார், இந்த வீடு, இந்த சொத்து எல்லாம் ரஜத்துடையது. நீ அவனுடைய தாய். இன்று முதல் நீதான் இந்த வீட்டின் தலைவி. அவர் வீட்டின் அனைத்து ஊழியர்களையும் அழைத்து என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் கீர்த்தி சஞ்சய் ஓபராய், என் மனைவி மற்றும் ரஜத்தின் தாய். இவருக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. இப்போது என் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. சஞ்சய் ரஜத்தை நகரத்தின் மிகச்சிறந்த பள்ளியில் சேர்த்தார். நானே தினமும் அவனை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன். சஞ்சய் உலகத்தின் அனைத்து வசதிகளையும் எனக்காக கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் எனக்கு மிகப்பெரிய சொத்து என் மகன் ரஜத்தான். அவன் மெதுவாக ஆரோக்கியமடைந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அடிக்கடி இரவில் தூங்கும்போது சஞ்சயை பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். கடவுளே, நீ என்னை மலடியாக படைத்தாய் என்று நான் வருந்தினேன். ஆனால் அம்மா என்று அழைக்கப்படும் உரிமையை நீ என்னிடமிருந்து பறிக்கவில்லை. சஞ்சய் ஒரு சிறந்த கணவராகவும் அதைவிட ஒரு சிறந்த தந்தையாகவும் இருந்தார். அவர் ரஜத் மீது உயிரையே வைத்திருந்தார். ஆனால் ரஜத் என் சொந்த மகன் இல்லை என்ற உணர்வை அவர் ஒருபோதும் எனக்கு ஏற்படுத்தியதில்லை. எந்த ஒரு கணவனும் தன் மனைவி மீது காட்டாத அளவு அன்பை அவர் என் மீது காட்டினார். காலம் சிறகடித்து பறந்தது. அந்த மகிழ்ச்சியில் 12 ஆண்டுகள் எப்படி ஓடின என்றே எனக்கு தெரியவில்லை. என் மகன் இப்போது 8 வயது சிறுவனல்ல.
அவன் 20 வயது நிரம்பிய அழகான பண்புள்ள இளைஞனாக வளர்ந்திருந்தான். அவன் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் பிசினஸ் படித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் தந்தையின் பெருமையாக திகழ்ந்தான். அவன் என்னை உலகிலேயே அழகான அம்மா என்று அழைப்பான். சஞ்சய் இந்த 12 ஆண்டுகளில் என்னை ஒருபோதும் சோகமடையச் செய்ததில்லை. இன்று ரஜத்தின் 20வது பிறந்த நாள். சஞ்சய் ஒரு பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். எங்களது வீடு விருந்தினர்களால் நிறைந்திருந்தது. சஞ்சயுடனான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் சஞ்சயின் தூரத்து உறவினரான மேனகா அத்தையும் இருந்தார். அவர் சஞ்சயின் முதல் மனைவி ஷிவானியின் நெருங்கிய உறவினர். அவருக்கு என்னை ஒருபோதும் பிடித்ததில்லை. நான் அவருடைய மருமகளின் இடத்தை பறித்துக் கொண்டதாகவே அவர் என்னை பார்ப்பார். விருந்து நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ரஜத் தன் நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். நான் சமையலறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துவிட்டு ஹாலிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது மேனகா அத்தை வழியில் என்னை நிறுத்தினார். ஆஹா கீர்த்தி, அவரது குரலில் விஷம் கலந்திருந்தது. உன் அதிர்ஷ்டம் நன்றாக ஜொலிக்கிறது. எங்கே அந்த ஒரு அறை வீடு, எங்கே இந்த அரண்மனை? அத்தை, இதெல்லாம் கடவுளின் கிருபை என்று நான் அன்பாக பதிலளித்தேன். அவரது எண்ணம் எனக்கு நன்றாக தெரியும். ஆமாம், கிருபைதான் என்று அவர் கிண்டலாகச் சொன்னார். பாவம், ஷிவானி இறந்துவிட்டாள். நீ அவளுடைய கணவர் மற்றும் குழந்தை இருவரையும் கைப்பற்றிக் கொண்டாய். அத்தை, இப்படி பேசாதீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாள் என்று நான் பேச்சை முடிக்க முயன்றேன். ஏன்? உண்மை கசக்கிறதா? அவர் என் அருகில் வந்தார். எப்படியும் ஒரு விஷயம் சொல்லேன். அந்த பையன் ரஜத்திடம் நீ அவனுடைய சொந்த தாய் இல்லை என்று என்றாவது சொல்லியிருக்கிறாயா? அல்லது அவனையும் இருட்டிலேயே வைத்திருக்கிறாயா? அவரது வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பை போல பாய்ந்தன. என் கண்கள் கலங்கின. நீ ஒரு மலடி என்று அவனிடம் சொல். உன் முதல் கணவனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவள் என்று சொல். நீ ஒரு... அத்தை, இன்று ஒரு கர்ஜனை கேட்டது. நாங்கள் இருவரும் சட்டென்று திரும்பி பார்த்தோம். சஞ்சய் அங்கே நின்றிருந்தார். அவரது முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. ரஜத்தும் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். இங்கே என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. சஞ்சய், நீ எப்போது வந்தாய்? மேனகா அத்தை திணறினார். நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன். சஞ்சய் என் அருகில் வந்து எனக்கு ஆதரவாக நின்றார். இன்று என் மனைவியை அவமானப்படுத்தி நீங்கள் எல்லையை தாண்டிவிட்டீர்கள். நான் என்ன தவறாகச் சொன்னேன்? மேனகா அத்தையும் தன் போக்கை மாற்றிக்கொண்டார். நான் உண்மையைத்தானே சொன்னேன். இவள் அவனது பெற்ற தாய் இல்லை என்று. அவனது பெற்ற தாய் ஷிவானி, அவள் இறந்துவிட்டாள். வாயை மூடுங்கள். சஞ்சய் கத்திய சத்தத்தில் அந்த ஹாலே நிசப்தமானது. அனைவரது பார்வையும் எங்களை நோக்கி திரும்பியது. ரஜத் குழப்பத்தில் இருந்தான். பெற்றெடுப்பவள் மட்டுமே தாயல்ல. சஞ்சய் என் கையை பிடித்து தன்னோடு அணைத்து நின்றார். உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று அங்கிருந்த விருந்தினர்களை பார்த்தார். உங்களில் பலருக்கு ஷிவானியை தெரியும். ஆனால் ஷிவானி இறந்த பிறகு என் எதிரிகள் என் மகனின் உயிரை தேடியபோது அவன் எங்கே இருந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் அனாதை இல்லத்திலிருந்தான். அவனுக்கு 8 வயதாகி மரணப்படுக்கையில் இருந்தபோது உங்களில் யாரும் அவன் அருகில் இல்லை. சஞ்சயின் குரல் தழுதழுத்தது. அப்போது இந்த பெண்தான் என்று என்னை சுட்டிக்காட்டினார். தன் கணவனால் மலடி என்று துரத்தப்பட்ட இந்த பெண்தான் என் மகனை அனாதை இல்லத்திலிருந்து அழைத்து வந்தாள். அவனுக்கு தன் பெயரை கொடுத்தாள். தன் உயிரை விட மேலாக அவனை நேசித்தாள். அவனது சிகிச்சைக்காக பிச்சை எடுக்கவும் துணிந்தாள். இவள்தான் ரஜத்தின் தாய். இதைக் கேட்டு அதிர்ச்சியில் நின்றிருந்த ரஜத் மெதுவாக என்னிடம் வந்தான். அம்மா, இந்த அத்தை என்ன சொல்கிறார்? அப்பா என்ன சொல்கிறார்? அவன் கண்களில் குழப்பம் இருந்தது. என் மகன் என்னிடமிருந்து பிரிந்து விடுவானோ என்று என் இதயம் துடித்தது. என்னால் பேச முடியவில்லை. சஞ்சய் ரஜத்தின் தோளில் கை வைத்தார். ஆமாம் மகனே, உண்மையைச் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. கீர்த்தி உன்னை பெற்றெடுக்கவில்லை. ஷிவானிதான் உன்னை பெற்றெடுத்தாள். ரஜத் என்னை ஒருமுறை பார்த்தான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் மகனே, சஞ்சய் தொடர்ந்தார், பெற்றெடுப்பது எளிது, தாயாக இருப்பது கடினம். உனக்கு என் தேவை இருந்தபோது நான் உன்னுடன் இல்லை. மரணம் உன்னை சூழ்ந்திருந்தபோது இந்த தாய்தான் உன்னுடன் இருந்தாள். ரஜத் அமைதியாக எங்களை பார்த்தான். பிறகு மேனகா அத்தையை பார்த்து கோபத்துடன் சொன்னான். என் அம்மாவை அழ வைத்து விட்டீர்கள். என் அம்மாவை மலடி என்று சொன்னீர்கள். ஒரு தாய் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவன் ஓடி வந்து அனைவர் முன்னிலையிலும் என்னை கட்டிக்கொண்டான். நீங்கள்தான் என் அம்மா. ஆமாம், நீங்கள் மட்டும்தான். என்னை பெற்றவள் இறைவனடி சேர்ந்து விட்டாள். ஆனால் என்னை வளர்த்தவள் என்னுடன் இருக்கிறாள். உங்கள் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். சஞ்சய் பெருமூச்சு விட்டார். அத்தை, இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இதுவரை கீர்த்தியை ஏளனம் செய்த அனைத்து உறவினர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். என் துன்பத்தில் பங்கெடுக்காத என் மகிழ்ச்சியில் விஷத்தை கலக்கும் உறவினர்கள் எனக்கு தேவையில்லை. இத்தகைய உறவுகள் வெறும் போலி. அவர் கதவைச் சுட்டிக்காட்டினார். இன்று முதல் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டாம். எனக்கும் என் மகன் ரஜத்திற்கும் ஒரே ஒரு தாய்தான் உண்டு. அவர் கீர்த்தி சஞ்சய் ஓபராய்.
மேனகா அத்தையும் மற்ற உறவினர்களும் தலைகுனிந்து அங்கிருந்து சென்றனர். ரஜத் அப்போதும் என்னை கட்டிக்கொண்டிருந்தான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என்னால் நீங்கள் இவ்வளவு பேச்சுகளை கேட்க வேண்டியதாகிவிட்டது என்று அவன் அழுதான். இல்லை மகனே, நான் அவன் நெற்றியை தடவினேன். இன்றுதான் நான் உண்மையான தாயாகியிருக்கிறேன். என் மகன் வளர்ந்துவிட்டான். அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நான் பெற்ற தாய் இல்லை என்று தெரிந்தும் அவன் என்னை உயிராக நேசிக்கிறான். சஞ்சய் அந்த போலி உறவுகளை தவிர்த்துவிட்டார். உதய் என்னை மலடி என்று துரத்தினான். என் தம்பி ராஜீவ் தரித்திரம் என்று ஒதுக்கினான். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு உறவை பறித்து 2 உன்னதமான உறவுகளை கொடுத்தார். சஞ்சய் என் மலட்டுத்தன்மையை அறிந்தும் என்னை மணந்து கொண்டார். ரஜத் என் இரத்தம் இல்லை என்றாலும் என் உயிராக இருக்கிறான். ஒரு பெண் பெற்றெடுப்பதால் மட்டும் தாயாவதில்லை, வளர்ப்பதாலும் தாயாகிறாள். இரத்தத்தால் அல்ல, உணர்வுகளால்தான் உறவுகள் உருவாகின்றன. என்னை மலடி என்று கிண்டல் செய்தவர்கள் இன்று தனியாக இருக்கிறார்கள். ஆனால் நான் மலடியாக இருந்தும் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான குடும்பத்துடன் இருக்கிறேன். கடவுள் கொடுக்கும்போது வாரி வழங்குவார். அவரது நீதியின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நண்பர்களே, சஞ்சய் செய்தது சரி என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? உங்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள்? துன்பத்தில் துணையாக இருப்பவர்களா அல்லது கைவிடுபவர்களா? உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது ஒரு கற்பனை கதை. பொழுதுபோக்கு மற்றும் விழிப்புணர்விற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நன்றி.